ஹலோ டிஆர்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி வெள்ளிங்கிரி போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஈஷா யோகா அந்த ஆதி யோகி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வெள்ளிங்கிரிலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு குட்டி பிளாக் டாட் மாதிரி தெரியும். நானும் சரி என் ஃபேமிலியும் சரி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஹைலைட் என்ன, நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், ஆனால் போனதே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்க இல்லை போகல அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இந்த வீடியோ இருக்கும். நாங்கள் எல்லோரும் போகிற அந்த வழக்கமான பேரூர் ரூட் இல்லாமல் தொண்டாமுத்தூர் ரூட்டில் போனோம். இந்த ரூட் வந்து கவுண்டம்பாளையத்துலேருந்து உள்ள கட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள வந்து ஈஷாவை கூப்பிட்டு போயிடும் வெள்ளிங்கிரி. இந்த ரூட் வந்து கொஞ்சம் நேரமாக போகும். ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனாலும் வந்து நம்ம ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருக்கும். ஆனால் ரொம்பவே டிராஃபிக் ஃப்ரீ ரோடு தான் இது. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, மொபைலில் பாருங்கள். இந்த வீடியோ வந்து வெர்டிக்கல் வியூங்கிறதுனால மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். வாங்க ட்ராவல் பண்ணலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே நுங்கு ஃபேன்ஸ். அதனால் எடுத்தோடனே நுங்கு கடையை பார்த்துன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது சம்மன்றனால நுங்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் பதனி ஒரு பாட்டிலில் வாங்கி குடித்தேன். சுமாராக இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. இதே ரூட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம்னா கோவை திராட்சை உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையை வந்து பல்காக சேல்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். பின்னாடியே வந்து அந்த தோட்டம்லாம் இருக்கும், அதில் நம்ம பார்க்கலாம். போய் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, போய் பறித்து கூட சாப்பிடுவாங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா அப்புறம் நம்ம சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரோட்டில் 2 சைடு மரம் கவர் ஆகிருக்கலாம். இந்த டைமில் ரொம்ப ரேரு. நம்ம இந்த ரூட்டில் போனோம்னா ரோட்டில் 2 சைடு மரம் கவர் ஆகிருக்கிற சில அரிய காட்சிகள்லாம் பார்க்கலாம். நம்ம போகிற வழியில் ரோடு 2 சைடுமே வந்து இந்த மாதிரி பாக்கு மரம், தேக்கு மரம், வாழை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி நிறையா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஏன்னா இங்கே யானை அதிகமாக வரும் அப்படிங்கிறனால எல்லா பக்கமும் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு சோகமான விஷயந்தான். இருந்தாலும் நம்ம அந்த வெள்ளிங்கிரி மலையை வந்து நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம தியானலிங்கம் 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபைனலி வி ஹாவ் ரீச்டு தியானலிங்கம் ஈஷா யோகா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கு. வெள்ளிங்கிரி பல வாட்டி போயிருந்தாலும் இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னாலும் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு தியானலிங்கம், அதாவது மெடிடேஷன் பண்ணுற இடம். இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு. இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாது, உள்ளே போய் மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இங்கே போல் நேராக அந்த ஆதியோகி ஸ்டாச்சு அதை பார்க்க தான் போகிறோம். இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். காருக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணாங்க, பைக்குக்கு வந்து 20 அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பஸ்ஸு, வேன் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி சார்ஜு. பஸ்ஸுக்கெல்லாம் 150. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். இது இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நம்ம க்ளோஸர் லுக் எடுப்போம், பக்கத்தில் போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்க்கும்போது இது 1 கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மாடு எடுத்தோடனே நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி நம்ம ஊர் மாடுகள். பாவம், அதுக்குனாலே வந்து வெயில் தாங்க முடியல போல், எல்லாம் கண்ணை சுருக்கிட்டு நின்றுருக்காங்க. இது இந்த வியூ பார்த்திங்கன்னா இது வந்து அதான் வெள்ளிங்கிரி. அப்படியே இந்த மலை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்களா, இப்போ ஃபுல்லாக சுற்றியே மலை தான். இன்னும் வந்து நம்ம க்ளோஸாக வந்துட்டோம். க்ளோஸாக போக போக ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. க்ரௌடு சொல்லவே வேண்டாம், சரியான கூட்டம். இது சண்டேங்கிறனால பயங்கர க்ரௌடாகவே இருந்தது. நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கூட நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து வேட்டி கட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த இடம் வந்து ஒரு ஃபேமஸான செல்ஃபி ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எல்லோரும் செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு ஐகானிக் வியூ இந்த இடத்துலேருந்து கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து இங்கே விரும்பி செல்ஃபி எடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சிலை வந்து 2017 கட்டினாங்க. இதோட உயரம் வந்து 112 அடி, இதோட அகலம் வந்து 147 அடி. இது வந்து உலகத்தில் கட்டப்பட்ட ரொம்பவே பெரிய சிவன் சிலை தான். சம்திங் ஏதோ ஒரு ரேட்டிங்கில் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ வெறும் வந்து அந்த தியானலிங்கம் மட்டும் இருக்கும். கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ தான். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டாங்க.
இந்த ஆதியோகி வந்ததுக்கப்புறம் வந்து கூட்டமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு. இருந்தாலும் இதை வந்து பார்க்க இவ்வளோ பேர் வராங்கன்னா இது ஒரு ஐகானிக் பிளேஸ் தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துக்கு. நானும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் இங்கேருந்து. இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து வெள்ளிங்கிரி போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிங்கிரி போயிட்டோம். நீங்களும் ஈசா யோகா மையம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பூண்டி அடிவாரத்தில் இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவரை கும்பிடுங்க. ஏன்னா அவர் தான் ரியல் ஆதியோகி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.